Besok kita menuju jalan ke aku tidak ada lagi. அனைவருக்கும் வணக்கம். யாழ்ப்பாணத்திலிருந்து மீண்டும் ரஜீவன். இன்றைக்கு வந்து வெசாக் தினம். இந்த இடம் வந்து எங்கே என்று சொன்னால் பருத்துறை ரோட்டும் பலாளி ரோட்டும் சந்திக்கிற சந்தி, சீராம்பியடி லேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லேனுக்கிட்ட தான் நிற்கிறேன். பாருங்கள் எவ்வளவு க்ரௌடாக இருக்குன்னு சொல்லி. வெசாக்குக்கு தென்பகுதியிலிருந்து நிறைய ஏராளமான சிங்கள மக்கள் வந்திருக்கிறாங்க. அதே நேரத்தில் வெசாக் சோதனைகள் வந்து ஆரிய உலம் முழுக்க வந்து சோடிச்சிருக்கணும். இன்னும் லைட்டுகள் ஒன்றும் போட இல்லை, இனித்தான் போடுவினம் போகிறதுக்கு. ஆனால் க்ரௌடை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி. டிராஃபிக் வந்து நிறைய டிராஃபிக். இப்போ வாகனங்களை வேறு அங்கே இங்கே திருப்பாமல் இதே பாதையாலேயே தொடர்ந்து விட்டு கொண்டிருக்கிறாங்க. அதான் ஒரு சின்ன பயமாக இருக்குது, ஏதாவது விபத்துகள் நடந்துருமோன்னு சொல்லி. யாழ்ப்பாணத்தில் முந்தி வெசாக் செய்யல இந்த இடத்துல இவ்வளவு க்ரௌட் வராது. இப்போ ரோட்டுன்ற அளவு சின்னதாக இருக்குது, ஆட்கள் சனத்தவை கூடி போயிருக்கு. அதான் இப்படி இருக்கு. இதுக்குள்ள 2 பக்கம் கடைகளும் வந்து போட்டிருக்கணும். என்ன வந்து லைட்டுகள் கொடுக்கல, எல்லாம் செஞ்சு வச்சிருக்கணும். இப்போ ஆளுநர், அதே சமயத்தில் பிரதேச செயலாளர்னு சொல்லி எல்லாருமே அதில் முன்னுக்கு ஒரு மேடையில் வந்து இப்போ நடந்து கொண்டிருக்குது ஃபங்க்ஷன். இப்போ அந்த ஃபங்க்ஷன் முடிய விட்டு தான் ஒவ்வொரு லைட்டாக வந்து போட போயிடும். முழுக்க இந்த சோதனைகள் எல்லாமே இராணுவத்தினர்லாம் செஞ்சது. ஒரு 2-3 மணித்தியாலம் தான். இப்போ ஒரு 7 மணி ஆயிட்டுது, 10 மணியோட எல்லாம் முடிஞ்சிடும். ஆனால் ஒரு 3-4 நாளாக இதுக்குள்ளேயே மெனக்கெட்டு கொண்டே இருந்தாங்க. முதல்ல பந்தல் போட்டாங்க, பிறகு எல்லாம் மூடி கட்டி ஒவ்வொரு சோதனையாக வந்து செஞ்சாங்க. சில பேர் அதுக்குள்ளே தங்கியே நின்றாங்க. ආරක්ෂාව සමගින් 51 වන බාබර සේනාංගය 51 වන බාබර සේනාංගය දීපාලනය වන සියලුම බල සේනාවන් ඒකකයන් එවැගේම යම් නන්දදීදී රාජ්‍ය ආයතන පුද්ගලික ආයතන යාපනය වෙළඳ ප්‍රජාව සමගින් අත්දැක ගනිමින් ඒ අමාමෑණී බුදු පියාණන් වහන්සේගේ උත්පත්තිය සිදුවීම බුදු වීම පිරිනිවන් පෑම යන තමුගල සිහිපත් කරමින් පවත්වනු ලබන අසමබත් වෙසක් කලාපයේ සමගින් අත්වැල් බැඳ ගන්නවා. உலகத்தில் வாழ்கின்ற மாற்ற அதாவது ஆரியகுலத்தில் இருக்கிற புத்த கோயில் தான் இது, விகார தான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏராளமான மக்கள் வந்து வெளி மாவட்டங்கள்ல இருந்து வந்திருக்கிறாங்க வெசாக்குக்கு. யாழ்ப்பாணத்திலேயே இருந்தாலும் இன்றைக்கு தான் இந்த விகாரைக்கு உள்ள வார ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது. பழமையாக பார்த்து கொண்டு போகிறதோடு சரி. இதில் முன்னுக்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தேநீர் இல்லாமல் கொடுத்து கொண்டு இருந்துச்சுன்னா உங்களை உள்ளுக்கு வந்து அதாவது உணவுகள் பரிமாறக்கூடிய மேசைகள் மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சுருக்கீங்க. இந்த இதுக்குள்ளேயும் ஒரு ஸ்டேஜ் ஒன்று இருக்குது. நான் நினைக்கிறேன் இதுலேயும் ஏதாவது இந்த இந்தியான் வெசாக் சம்மந்தப்பட்ட ஏதாவது நிகழ்வுகள் நடக்கும் போல் இருக்கு. இதில் விஐபி டைனிங் மாதிரியே செட் பண்ணி வச்சிருக்காங்க.
Asalnya besar kalanya sama mereka nasa tiada sama berarti sini itu ya pernah mereka ya pernah ऐतिहासिक सी नाम का स्थान खुद नहीं बने कहीं नहीं लगा अब भी दिन थोड़ी जगह वाला di itu bisa mengkali sama besok dinatei menuju jauh நாட்கள் கடந்து இன்னும் சிறு வினாட்களில் அலங்கரிக்கப்பட்ட இந்த வெளிச்ச கூறுகளை திறந்திருக்கும் நிகழ்வு நடைபெறுகிறது. அதைத் தொடர்ந்து இந்த 8 மணிக்கு நாகம்பாறையின் ஒப்பந்தம் மக்களுக்காக அன்னதான நிகழ்வுகள் செய்கிறது. மக்கள் விகாரையை சுற்றி ஒரு ரவுண்ட் ஒன்று வந்தாச்சு. என்னென்னு சொன்னால் உள்ளுக்க வந்து ஒரு தரம் பெருசாக வீடியோ எடுக்கையில் செல்ஃபோனை வச்சு காடி கொண்டிருக்கிறோம். நான் என்னுடைய மைக்ரோஃபோன் அது அடாப்டர் எல்லாத்தையும் பார்க்க எல்லாரும் மாதிரி பார்க்குறாங்க. உள்ளுக்க நிற்கிறத விட வெளியில் போனால் தான் லைட்டிங்கள் போடேக்க எடுக்கலாம். இன்னும் லைட் ஒன்றும் பெருசாக போடையில். ஆனால் நான் முதல்ல சொன்ன மாதிரி பாருங்கள், அந்த பெரிய பெரிய வாகனங்கள் இப்போ பஸ்ஸுகள் பெரிய டிப்பர் லொரி எல்லாம் இதால் போய் வரபடியாக சின்ன பிள்ளைகள் நிற்கணும். அதான் இது பொறுத்த சந்தி எல்லோ பாருங்கள், சந்திக்குள்ள ஃபுல்லாக வந்து டிராஃபிக் ஆகிக்குது. ஏன்னா இதில் வாகனத்தை திசை திருப்புறதும் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இதால் மருத்துவ ரூட்டாக இருக்கட்டும், பலாளி ரூட்டாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் இதுதானே மெயின் சந்தி. எல்லாம் அப்படியே இருக்குது. இன்னும் ஒரு லைட்டிங்கையும் காணையில் அனௌன்ஸ் பண்ணி கொண்டிருக்கணும். நினைக்கிறேன் அனௌன்ஸ் பண்ண ஒவ்வொரு தராக வந்து அந்த லைட்டிங்கில் செய்வினம் பொருளுக்கு. இதில் இந்த எல்இடி முழுக்க போட்டிருந்த எல்இடி எல்லாம் போட வைக்கணும். ඔබට ගෙනෙන මේ අසිරිමත් උසස් කලාපය තුළ ඉදිකර ඇති අලංකාරවත් විශේෂ පහන් කෝරු දේවලට විශේෂ ආරම්භ වන இதில் முதலாவது வெசாக் கூடு வந்து லைட் எரிய வலிக்கிட்டது. இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த அழகான வெளிச்ச கோடுகளை வெசாக் கோடுகளை இப்படி அந்த அடிப்படைக்கு அறிமுகத்திற்கின்ற மூலமாக சுதந்திரப்பட்டு மக்களின் பார்வைக்கு வழங்கப்பட்டுள்ளது என்பதை நாம் தரத்தில் தெரிவித்துள்ளோம். இப்போ 7-8 பூத்தா வந்து செஞ்சுருக்கிறாங்க.
இதில் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு படைப்பிரிவு வந்து செஞ்சிருக்கணும். இப்போ 512வது படைப்பிரிவு, 51, 52வது இந்த கஜுபாகு ரெஜிமெண்ட் பெட்டாலியன் சொல்லி கிட்டத்தட்ட 7 பூத் இருக்குது. ஒவ்வொன்றுமே தனித்தனியை நின்று செஞ்சுட்டு இருந்தவங்க நல்லா இருக்குது பார்க்க. இதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இந்த சில பாட்டுகள் வந்து காப்பிரைட்ஸ் கிளைம் வேற வாய்ப்பு இருக்குது. அப்படி இப்போ எடுத்துகிட்டு போகிறேன்னு அப்படி கிளைம் வந்தால் பாட்டுகளை வெட்ட வேண்டி வரும். அப்போ இதில் கதைச்சதுகளும் சிலது வெட்டுப்படலாம். பார்ப்போம். ஏற்கனவே 2 வெசாக் கூடு பார்த்துருந்தாங்க. இது வந்து 3வது வெசாக் கூடு. ஒவ்வொன்றிலையும் வந்து ஏதோ ஒரு கதைகள் வந்து சொல்லப்பட்டு கொண்டிருக்குது. ஒவ்வொன்றிலையுமே நான் ஏதோ பாட்டு போய் கொண்டிருக்கேன்னா அது பாட்டு தான், ஆனால் அது ஏதோ ஒரு கதையோடு சேர்ந்து ஒரு பாட்டாக இருக்குது. இதில் உண்மையான கும்ப ஜாதகம் கதை, அதே நேரத்தில் மூலப்பொருட்கள் என்னென்ன பாவச்சிருக்கிறாங்க எழுதியிருக்கிறாங்க. அதுவும் ஏதோ ஒரு பெட்டாலியன் தான் போட்டிருக்குது. என்ன பெட்டாலியன் தான் தெரியல. இந்த இதில் அந்த ஆரஞ்சு கலர் சேர்ந்த டிஷர்ட்டோட நிற்கிற எல்லாமே இராணுவத்தினர் தான். இதில் செஞ்ச ஆக்கள் தான் இதில் நிற்கணும். வேண்டாம் அதில் ஏதாவது பிள்ளைகள் வந்தாலும் டக்கண்டு அதை சரி செய்கிறதுக்கு அவைகளுக்கு தானே தெரியும். ஃபுல்லாக வந்து அதாவது இந்த ஆரியோலத்தை ஃபுல்லாக வந்து சுற்றி லைட்டிங் வந்து செஞ்சிருக்கணும். கூடுகள் சின்ன சின்ன கூடுகள் வந்து வச்சிருக்கு. கிட்டத்தட்ட 3 நாளாக வந்து இந்த வெசாக்கை வந்து இவன் வந்து சோடிச்சவை நான் பார்த்துருந்தேன். நான் முழுக்க முழுக்க இராணுவத்தினருண்ட சோதனைகள் தான் இவ்வளவுமே. நடுவுலையும் வந்து வச்சிருக்கணும். இது 4வது கூடு. இதுவும் நல்ல ஒரு பெரிய கூடு தான். சத்தம் கூடுதலாக இருக்கு. வாய்ஸ் வந்து எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்குன்னு தெரியல. நல்லா இருக்கு. இந்த லைட்டுகள் கலர்கள் நல்லா இருக்கு. இதுல என்னன்னு சொன்னா அந்த கதை வந்து ஃபுல்லா தமிழ்ல போகுது. இதுல அனௌன்ஸ்மெண்ட் சிங்களத்துல மட்டும் இல்ல, யாழ்ப்பாணத்துல செய்யறபடியா தமிழ்லயும் அனௌன்ஸ்மெண்ட் நிறைய போய் கொண்டுதான்றது. இது முழு கதையுமே போகுது. அதாவது புத்த பெருமான் என்னென்று துறவரம் பூண்டார் சொல்லி ஃபுல் ஸ்டோரியுமே போய் கொண்டிருக்குது. அடுத்தது நல்ல பிரம்மாண்டமா இருக்கு. இது அப்படியே அதுவும் 4 இது 5வது. එවිට එම වඳුරන් මට අරන් පොකුණට නොබැස පෑන් උරා බොනවා. කිසිවකුට කිසිම විපාකයක් සිදු වුණේ නැහැ. එවිට උදක රාක්ෂයා මතුවෙනවා. ඔයාලා ඇයි ගොඩේ ඉඳන් පෑන් බොන්නේ? මෙහෙම පෑන් උර බොනවා කියන්නේ තැපි මට කන්න බෑ කියන එකයි. එවිට බෝධිසත්වයෝ පිළිතුරු දුන්නේ. "ඕ තෝහට අපව කන්න බෑ. අපි තෝහට වංචා කරන්නේ නැහැ." 5வது பார்த்து முடிஞ்சது. அடுத்தது 6வதும் நல்லா தான் இருக்குது. எல்லாமே ஒரு கொமனான ஒரு டிசைனாக தான் இருக்கு. இப்போ நான் அன்றாதபுரம் அல்லது தம்புள்ள பக்கம் போகலாம்னு பார்த்தோன்னா தான் நம்ம கொஞ்சம் பெரிய பெரிய பேனர்களாக இருக்கும். சரி, இந்த முறை இங்கே இந்த இது 512 513வது படைப்பிரிவு இதை செஞ்சிருக்கு நம்மளோடக்கு. அடுத்தது இது 7வது நல்லா இருக்குது. 7வது நல்ல ஒரு பிரம்மாண்டமா செஞ்சிருக்கிறேன். இதுவும் கொஞ்சம் பெரிய அளவில் தான் இருக்குது. லைட்டுகள் இதுக்கு மற்றதை விட இதுக்கு லைட்டுகள் ஒரு கொஞ்சம் கூடத்தான்.
இது கடைசி 8வது, அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 8 பூத் செஞ்சிருக்கணும். ஃபுல்லாகவே வந்து ஆரி கொடுத்து டெக்கரேட் பண்ணி எடுத்திருக்கணும். வெசாக் க்ரௌட் தான் செம்ம க்ரௌடுன்னு சொல்லணும். சத்தம் பெரிய சத்தமாக இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு பூத்துக்கும் ஒவ்வொரு கதைகள் பாட்டுகள் போகிறபடியாக சத்தம் சொல்லி வேலை இல்லை. நான் திருப்பியும் அதே சந்திக்கு வந்துட்டேன். சரி நண்பர்களே, இதோட யாழ்ப்பாணத்தில் நடந்த வெசாக் வீடியோ முடியுது. நீங்கள் இப்போ தான் என்னுடைய சேனலில் முதல்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களை மறுபடியும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.